ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 3ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதத்துடைய ரொம்ப ஸ்பெஷலான 18ஆம் தேதி. நாளை நாள் கிழமை திங்கக்கிழமை. ஸோ நாளைய திங்கக்கிழமையுடைய ஸ்பெஷல் ஆடி மாதத்துடைய தேதி செல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். ஆடியுடைய 18 நாளை நாள் ஆடி பெருக்காக கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது, மிக 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 சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் எல்லா இடங்கள்லையுமே கூட்டம் அலைமோதும். ஆடி மாதத்தில் ஒரு முக்கியமான ஸ்பெஷல்னால நாளை நாள் குறிப்பிடலாம். இந்த ஆடி 18 என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஆடி 18 நீர்நிலைகளில் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றாலும், இன்னொரு பக்கம் ஆடி 18 வீட்டில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி 18 நாளை நாள் பெண்கள் மறந்தும் கூட இதை மட்டும் செய்து விடாதீங்க. மீறி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பாவத்தை ஏற்படுத்தும். அதனால் ஆடி 18 நாளை நாள் பெண்கள் மறந்தும் கூட இதை செய்யாதீங்க. வாங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். சரி வாங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி பெருக்கான நாளை நாள் பெண்கள் அனைவருமே தவிர்க்க வேண்டியவை இதுதான் என்பது மெயினாக குறிப்பிடப்படுகிறது. பொதுவாகவே தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமே சிறப்புக்குரியது. அதில் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஆடி மாதம் எக்ஸ்ட்ரா மிகவும் சிறப்பு பெற்றது. ஏனென்றால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிறப்பு பெற்றது. அப்புறம் புதிதாக திருமணம் ஆகியிருக்கக்கூடிய பெண்களுக்கு தாலி பிரித்து கோர்க்கிறதும் இந்த மாதத்தில் சிறப்பு. அதனால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பு. அதில் குறிப்பாக ஆடியில் நாளை நாள் வரக்கூடிய 18ஆம் தேதி ரொம்ப விசேஷம். இந்த 18ஆம் தேதி பெண்கள் நீங்கள் ஆற்றில் நீராடி இறைவனை வணங்க வேண்டும். நாளை நாள் வழிபாடும் செய்ததன் மூலம் திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கி வரனமையும். அதாவது பெண்கள் ஆற்றில் நீராடி இறைவனை வணங்கணும். நாளை நாள் வழிபாடு செய்கிறதன் மூலம் திருமணம் தடைகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கி வரனமையும். திருமணம் ஆனவங்களுக்கு கணவனுடைய ஆயுள் கூடும். அதுவும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் அபாரமான லாபமானது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதோடு நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் முடியும். இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. இப்படிப்பட்ட நாளை நாளில் பெண்களாகிய நீங்கள் சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது தர்ம சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி என்ன தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அவை என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. சரி, ஆடி பெருக்கான நாளை நாள் பெண்கள் தவிர்க்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். இது திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள் என அனைவருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பு நிற ஆடை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஆடி 18 நாளை ஒரு நாள் பெண்கள் நீங்கள் கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும். நாளை நாள் மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால மங்களகரமாக இருக்கக்கூடிய நிறத்தில் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் ஆடைகள் அணிய வேண்டும். இல்லை என்றால் திருமண புடவை கூட நாளை நாள் அணிந்து கொள்ளலாம். அதை தவிர கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணியக்கூடாது. மேலும் கை நிறைய வளையல் அணிந்து முகத்தில் மஞ்சள் பூசிக்கொண்டு நெற்றியில் விபூதி பொட்டு வைத்து அம்மனை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் வழிபாடு செய்யணும். இப்படி நீங்கள் ரெடியாகி வழிபாடு செய்கிறதன் மூலம் அம்மனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் நாளை நாள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள்.
கருப்பு நிற ஆடையை தவிர்க்க வேண்டும். கருப்பு நிறத்தில் கை கூட்டை கூட நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது. கை குட்டனா என்ன கர்ச்சீஃபான்னு கேட்குறீங்களா? ஆமாம், கர்ச்சீஃப் தான். ரெண்டாவது நாளை நாள் தவிர்க்க வேண்டிய எச்சரிக்கை விஷயம் என்னன்னா, கடன் கொடுக்கறத தவிர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி ஆடி 18 நாளை நாள் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கடனாக பணம், நகை போன்ற எந்த பொருளையும் நாளை நாள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி கடனாக கொடுக்கக்கூடாது. மேலும் நாளை நாள் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். ஸோ அதனால் அந்த ஒரு தானத்தை மட்டும் வழங்க வேண்டும். பெண்கள் கட்டாயம் ஆடி 18 அன்று அன்னதானம் வழங்க வேண்டும். ஆனால் நாளை நாள் எந்த தானமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றது செய்யக்கூடாது. அதாவது அன்னதான சாப்பாடு கொடுக்கலாம், மற்றது கடனாக பணம், நகை போன்ற பொருளை கடனாக கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் கடன் கொடுப்பதை நாளை ஒரு நாள் தவிர்த்துக்குங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க கேட்டால் கூட அவங்களுக்கு நாளை நாள் எதையும் செய்யாதீங்க. அவங்களுக்கு அப்புறம் செய்கிறேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக நாளை நாள் கடனாக எதையும் கொடுக்க வேண்டாம். ஸோ தானம் மட்டும் அன்னதானம் தான் செய்யணும், வேறு தானங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் மூணாவது நாளை நாள் தவிர்க்க வேண்டிய விஷயம் கசப்பு நிறைந்த உணவுகள். ஆக்சுவலி நாளை நாள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நன்னாளாக சொல்லப்படுது. அந்த ஒரு காரணத்தினால நாளை நாள் வீட்டில் கசப்பு நிறைந்த உணவுகள் சமைப்பதையோ சாப்பிடுவதையோ தவிர்க்க வேண்டும். அதாவது கசப்பு நிறைந்த உணவுகளை நாளை நாள் சமையலில் சமைக்கவே கூடாது, சாப்பிடவும் கூடாது. அதற்கு பதிலாக நல்ல வாசனமான உணவுகள், அதுவும் நல்லா இனிப்பு உணவுகள் சமைத்து சாப்பிட வேண்டும். மெயினாக ஆடி 18 அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஸோ நாளை நாள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் இதுவும் மெயினாக குறிப்பிடப்படுது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நாளை நாள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. நாளை நாள் வீட்டில் சண்டை போடக்கூடாது. வீடு ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டும். முக்கியமாக பெரியவங்களிடம் சண்டை போடக்கூடாது. அதனால் நாளை தினம் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று அவர்களுடைய அருளை பெற முயற்சி பண்ணுங்க. ஸோ எந்த சண்டை சச்சரவாக இருந்தாலும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நெய் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஆக்சுவலி வெண்ணெய், நெய் போன்ற பொருட்களை நாளை ஒரு நாள் உருக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா இந்த பொருட்கள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது. அதனால் இந்த பொருட்கள் எல்லாம் உருக்குவதை நாளை நாள் தவிர்க்க வேண்டும். மீறி உருக்குனிங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி தான் நாளை நாள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.